சரி வாட்ச் நல்லா இருக்கும், வாட்சை கழட்டு. கேமராமேன் வாட்ச் கழட்டுங்க. வாட்ச் நம்ம கையில் கழட்டுங்க. ஓகே, இது வந்து நம்ம கேமராமேன் வாட்ச். தேங்க்யூ ஃபார் த வீடியோ. சரி ஓகே, நம்ம டீமில் எவன் கேமராமேன் எவன் எடிட்டர் எல்லாமே ஒன்று தான். ஓகே அப்படிதாம்மா, வீடியோவில் நடுவில் பேசுங்க, கட்டில் தூக்கிடுவேன், இப்போலாம் சொல்லக்கூடாது. எதையுமே ஃபோக்கஸ் பிடிக்க மாட்டேன், அப்படி ஒரு கேமராமேன் தான் நம்ம பக்கத்தில் இருக்காரு. ஓகே தலை சீட்டு ஓகே மம்மி, ஓகே தானே ஹேர்ஸ்டைல் ஓகேல, வாட்ச் ஓகேவா? இவனோட வாட்ச் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே உங்கடா செட்டாக எடிட்டர் இன்னைக்கு எதை போடுறதுனே தெரியாமல். ஓகே ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஆக்ஷனா இப்படி பேசினா எப்படிங்க? இருங்க ரெடி, நானே பேசுகிறேன். ஸோ நீங்கள் சொன்னீங்களே இந்த லட்சக்கணக்கான பணம்லாம் எங்கே வச்சுருக்கீங்க சம்பாதிச்சிங்கன்ட்டு, அந்த ஸ்டுடியோக்கு வந்துட்டோம். மிக பிரம்மாண்டமாக இருக்கும், பார்க்க ரெடியாக இருக்கும். ஹாய் கேஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அஜித் யூனிக். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க, இந்த சில்வர் பட்டன்லாம் போடுவீங்களா, இல்லை ஏதாவது வாங்கியிருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களா யூடியூப்லேருந்து அப்படிலாம் கேட்டிங்க. அது எல்லாமே கொடுத்துருக்காங்க, பட் நாங்கள் போடாதனால எங்களை மன்னிச்சு, எல்லாத்துக்கும் ஒரு மன்னிச்சு. இப்போ அந்த சில்வர் பட்டனை காட்ட போகிறேன், கொடுங்க. பார்த்தீங்களா, இதான் நம்ம சில்வர் பட்டன். எல்லா சேனலும் போட்டிருப்பாங்க, நாங்கள் இது வரைக்கும் போட்டதில்லை. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யூடியூப் சேனல். எல்லா என்ன சொல்லணும், ஓகே தேங்க்ஸ் ஃபார் யூடியூப்ஸ். ஏன்னா இந்த மாதிரி சில்வர் பட்டன்லாம் கிடைக்க நாங்கள் வந்து ரொம்ப 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 வருஷங்களாக கொடுத்து வச்சுருக்கோம் தான் நான் நினைக்கிறேன். இங்கிட்ட ஓகேவா? சரி ஓகே, ஓகேவா தெரியுதா? ஓகே, ஏன்னா ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு 0 சப்ஸ்கிரைப்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். 0 சப்ஸ்கிரைப்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ நாங்கள் என்ன யாரு? எங்களுக்கு யூடியூப்னா என்னன்னு கூட ஒரு விஷயமே தெரியாது. யூடியூப்னா என்ன, அதுலேருந்து எதாவது வருமா, இல்லை நாங்கள் எதாவது பண்ணுவோமா, சப்ஸ்கிரைபர்னா என்ன, ஃபாலோவர்ஸ்னால் என்ன, லைக்னா என்ன, பெல்னா என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு இதில் ஸ்டார்ட் பண்ணது தான் எங்களோட தங்கநெறி யூடியூப் சேனல். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. இவ்வளோ சப்ஸ்கிரைபர்னால் 3,91,300 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப மிக்க நன்றி. அவங்க எல்லாத்துக்குமே எங்களுக்கு கோடி நன்றிகள். ஏன்னா 0 சப்ஸ்கிரைப்லேருந்து ஆரம்பித்தவங்களுக்கு தான் தெரியும் இந்த சில்வர் பட்டனோட வலி என்னென்னு. எனக்கு ரொம்ப வலிக்குது இந்த பட்டன் கிடைச்சதுனால. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே என்னை வந்து இப்போ வர எல்லாருமே பேர்ட் வாட்சில் திட்டுறீங்க. ஏன் திட்டுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 143 எங்கடா நீ பாட்டு இஷ்டத்துக்கு வீடியோ விட்டுட்டே இருப்ப, எதாவது பண்ணிக்கிட்டு இருப்ப, இன்ஸ்டாகிராமில் டான்ஸ் போட்டாலும் அங்கே செத்து போயிட்டு இங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் நிறைய பேர்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ 143 வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் ஆல் ஷூட் ஓவர் ஆஃப் 143 எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஷூட்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேட்டு வரப்போகிறது எல்லாமே டம்முக்கு தான் இருக்கும் வீடியோ எல்லாமே. ஸோ இனிமேல் டக்குன்னு இறக்கிறது தான். நிறைய லவ், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே அப்படியே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்கிரிப்டை அப்படியே கோயிலில் அந்த பிரசாதம் கொடுப்பாங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி உங்கள் கையில் கொடுக்க போகிறோம். ஸோ எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம 143 ட்ரீசர் ரிலீஸ் ஆயிருக்கு, அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? போய் பார்த்துட்டு வாங்க. நாளுக்கு நாள் அந்த ஆளால் ஊருக்குள்ளே பெரிய பிரச்சனை தான் மாப்பிள்ள போயிட்டு இருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல மாப்பிள்ள. டேய், சிட்டி வெர்ஷன் ஆஃப் ராகுல் தானே பார்த்துருக்க, வில்லேஜ் வெர்ஷன் ஆஃப் ராகுல பார்த்தது இல்லையே. அங்க என்ன பார்வை, இனிமேல் தான் மெயினாலே என்ட்ரி கொடுக்க போறாங்க. யாரா அந்த பொண்ணு, புதுசா இருக்கு. அப்போ கதையில இனிமே தான் ட்விஸ்டே இருக்கு.
வீடியோ பார்த்துட்டிங்களா? ஸோ இந்த மாதிரி தாங்க இனிமேட்டு வீடியோ இருக்க போது. என்னடா ஒரு வில்லன்லாம் இருக்கான், என்னென்னமோ காட்டுறாங்க, என்னடா 143 அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இனிமேட்டு நீங்கள் நினச்ச 143யோட அப்படியே அடுத்த ஸ்டெப்பாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நம்புவோம்ல டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே? நம்ம எல்லாருமே நம்புகிறாங்க. ஸோ பிரச்சனை கிடையாது, அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாம்பார், ரசம், மோர் எல்லாம் கலந்து ஒரு கலவையாக அப்படியே ஒரு ரைஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ 143 கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இனிமேட்டு வரப்போகிற எபிசோடலாம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோம். ஏண்டா தங்கநேரியால் 143 தான் பண்ண முடியுமா, வேறு எதுவும் பண்ண முடியாது அவங்களால அப்பெல்லாம் நீங்கள் கேட்டிங்க. மை டியர் ராணின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். ஏன்னா புதுசாக ரிலீஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க, நல்லா பண்ணுறீங்க, நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது, ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேஎல்கே, கதவை தவிர காத்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெப்சீரிஸ் வந்து அப்படியே பின்னாடி அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து 143 முடித்தோடனே அப்படியே ஒன்று ஒன்றா இறக்குறது தான் எங்களோட பிளானு. ஸோ கண்டிப்பாக ஒரு நிமிஷங்க, ஒரு நிமிஷம் லைட்டாக வளருது. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எல்லாருமே கொடுங்க. ஸோ ஏன்னா நிறைய வெப்சீரிஸ் அடுத்து ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேர் எங்க நீங்கள் மட்டும் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ கதை வச்சுருக்கோம், நாங்களும் நிறையா பண்ணணும், நாங்களும் நல்லா எடிட் பண்ணணும், நல்லா டிஏ பண்ணணும், அப்படி இப்படி நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கான பிளாட்ஃபார்மாக நம்ம தங்கநேரி சேனல் யூஸ் ஆக போதுங்க. நிறைய ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருப்பீங்க, கண்டென்ட் ரைட்டர் இருப்பீங்க, நிறைய பேர் இருப்பீங்க. ஒரு டேலண்டான பர்சனை கண்டிப்பாக நாங்கள் தங்கநேரி சேனல் வந்து கண்டிப்பாக எடுத்துப்போம். உங்களை வந்து என்ன பேச உங்களை வந்து எங்களோட டீமாக நினைக்க மாட்டோங்க, எங்களோட ஃபேமிலியாக நினச்சிப்போம். இப்படி தான் டைலாக்லாம் சொல்ல சொன்னாங்க, நானும் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்கலாம், தங்கநேரி வந்து என்ன லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க, எவ்வளோ லட்சத்தை எங்கே பதுக்கி வச்சுருக்கீங்க, உங்கள் பாக்கெட்டில் ஒரு 2-3 ஐஃபோன் வச்சுருப்பீங்க, அப்புறம் வந்து எத்தனை பில்டிங்கில் இருக்கீங்க அப்படிலாம் நீங்கள் கேட்டீங்க. அதுக்கான பதில் இப்போ கிடைக்க போது, வாங்க போகலாம். ஸோ கைஸ், இதான் வீடு. வேலை போயிட்டீங்களா? போதும் வாங்க. சொந்த வீட்டில் வாடகை தான் வாங்க மைண்டிங்க தானே. ஸோ கைஸ், இதான் நம்ம ஏரியா. இந்த ஏரியாக்குள்ளே தான் 143 ஷூட் எல்லாமே நடக்கும். எல்லோரும் கேட்குறீங்க எங்கே எடுக்கிறீங்க, எங்கேயுமே இல்லை. இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த முக்கு, இந்த முக்கு, எல்லா முக்குலையும் தான் வீடியோ போயிட்டுருக்கு. ஸோ வாங்க நம்ம ஸ்டூடியோ போய்ப்போம். அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீட்டில் இருந்து ஸ்டூடியோக்கு ஒரு பிரிட்ஜு போகலாம் பிளான் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. ஏதாவது ஒரு பிரிட்ஜு சின்ன பிரிட்ஜ், சரி ரைட், மினி பிரிட்ஜ். More moments later. இது சின்ன பின்னமான பட்டாக்கத்தி வசமா வந்து மாட்டுச்சு வெளியோரம் போறவோன வேட்டிக்குள்ள வந்து வின வாச்சாக்குள்ள பட கோயந்தா புள்ள இனி மாவாக்கு நீ தாண்டா பாவத்தல்ல. ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். Flashback. இழுக்கிறதுல நீ எப்படி மேல போறேன்னு மட்டும் பாரு. வீடியோ எடுக்க போறா, டக்கு தோடா. ஓகே ரன்னு. ஃபைனலாக நம்ம ஸ்டூடியோக்கு வந்துட்டோம். கேமரா ரொம்ப அடிக்கிட்டு இருக்கான், கொஞ்சம் பொறுமையாக போங்க. வாங்க எப்படி இருக்கணும், நாங்கள் எப்படி இந்த லட்சக்கணக்கில் எப்படி சம்பாதிக்கிறோம் கிறிஸ்டை சொல்ல போகிறேன், வாங்க போகிறோம். ஃபைனலாக நம்ம ஸ்டூடியோக்குள்ள வந்துட்டோம். இதுக்குள்ள தான் நம்ம எதிர்பார்த்த டிஸ்ட்ரிக்ட் வாங்க போகிறோம். நீங்கள் சொன்னீங்களே அந்த லட்சக்கணக்கான பணம்லாம் எங்கே வச்சுருக்கீங்க, சம்பாதிச்சிங்கன்ட்டு, அந்த ஸ்டூடியோக்கு வந்துட்டோம். மிக பிரம்மாண்டமாக இருக்கும், பார்க்க ரெடியாக இருக்கும். வாங்க. ஒன்றும் இல்லைல்ல, கேமரா இருக்கு அங்கிட்ட எது இருக்காது. இந்த மாதிரி பசங்க மட்டும் தான் இருப்பாங்க. இங்கே வாங்க. ஸோ இதாங்க எல்லாம் பேசிக்கிற மாதிரி தான். கையில் கூட நோ டப்பு, எல்லாம் பில்டப் மட்டும்தான். ஸோ எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கான விஷயம்லாம் ரெடி பண்ணிட்டோம். பட் எங்களுக்கான ப்ரொடியூசர் இன்வெஸ்டர் இன்னும் கிடைக்காதனால அப்படியே எல்லாமே அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கு. சின்ன ஸ்டூடியோலேருந்து பெரிய ஸ்டூடியோ வரதுக்கான ஒரு எய்ம் வச்சுருந்தோம், அதே மாதிரி வந்துவிட்டோம். பட் அந்த பில்டப் ஸ்டேஜில் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் டவுனில் இருக்கும். கண்டிப்பாக பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இதான் எங்கள் சேனல். ஸோ இப்படி தான் நாங்கள் டெவலப் பண்ணிட்டு தான் நாங்கள் ஸ்கைடோமேக்ஸ் ஸ்டூடியோஸ் எல்லாமே டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ப்ரொடியூசருக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி லட்சக்கணக்கான இதெல்லாம் இங்கே பாக்கெட்லாம் வச்சுக்கல, எங்ககிட்டே இல்லை. ஸோ இதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாமே சினிமாக்கான ஒரு விஷயம் தான் இது ஃபுல்லாமே.
அடுத்தடுத்த லெவல் ஆஃப் ஸ்டெப்புக்கு தான் மூவ் பண்ணிட்டு இருக்கோம். சினிமாக்கான ஒரு க்ளோஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கைடோ மேக்ஸுக்கு நம்புகிறேன். ஸோ கருணை காட்டி யாராவது ஒருத்தர் இன்வெஸ்டராக வந்தீங்கன்னா எங்களோட பெஸ்ட் லெவல் கண்டிப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்டுடியோ செட்டப் சொல்லலாமா? ஸ்டுடியோட பிளான் பற்றி காட்டுவோம். ஸ்கைடோ மேக்ஸோட ஸ்டுடியோட பிளான் பற்றி தான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் 9.1.4 டால்பி அட்டாமஸ் 6 ஏதோ ஆட் பண்ணிக்கோங்க 6 அதோட டால்பி அட்மாஸோட இது வரப்போகுது. எல்லாமே அப்ரூவ் வாங்கியாச்சு, எல்லாம் வாங்கியாச்சு. கையில் துட்டு இல்லாதனால அப்படியே நிற்கிது. வாங்க அடுத்து என்னன்னு சொல்கிறேன். ப்ரோ இங்கே என்ன ப்ரோ வரப்போகுது? இங்கே ஒரு டப்பிங் சிஸ்டம் 5.1 டப்பிங் டப்பிங் இந்த கோடு போட்டுருக்காங்க. இங்கே வாங்க ஒரு வாடி ரவுண்ட் அடிங்க. இந்த கோட்டுக்குள்ளே தான் அந்த இது வரப்போகுது. இது ஃபுல்லாமே ஒரு 5.1 ஸ்டுடியோ செட்டப் வரப்போகுது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேக், அது எல்லாருக்கும் தெரியும். எனக்கு இது மட்டும் தெரியும். ஸோ இங்கே வந்து இங்கே தான் நாங்கள் 143யோட டப்பிங் மியூசிக் ஆக்சுவலாக இங்கே தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நாங்கள் பூத் ரெடி பண்ண போகிறோம். இந்த வாரத்துக்குள்ளே ரெடியாக போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த சவுண்டெல்லாம் வெறித்தனமாக இருக்கும். இப்போது நம்ம ஸ்டுடியோ பற்றிலாம் பாட்டாச்சு. இப்போது அடுத்த ஒரு செக்மெண்ட்டுக்கு வர போகிறோம். என்ன மேட்டர்னா, தங்கனே நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே மிக்க நன்றி. எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஃபேஸும் வெளியே தெரிஞ்சுது. ஆனால் இந்த பின்னாடி இருக்காங்க பார்த்தியா டீம் மெம்பர்ஸு, இவங்களோட ஃபேஸ்லாம் யாருமே தெரிய மாட்டேங்குது. ஸோ பிகைண்ட் த கேமரா, பிகைண்ட் த சீன் எல்லாமே. ஸோ இவங்கள பற்றி தான் இப்போ இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ தங்கனேரோட எம்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரவீன் பிரதர் தான். அவங்க தான் இந்த தங்கனே சேனல் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து எப்போலாம் எங்கிட்ட காசு இல்லையோ, ஐயோ காசு இல்லையே என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கால் பண்ணுவாங்க. பாய்ஸ் படத்தில் விவேக் கால் பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு 5 பேர். அண்ணே கையில் காசு இல்லைண்ணே, கொஞ்சம் ஓட்டு விடுங்கண்ணே அப்படின்னு. ஓட்டு விடுறது தான் நம்ம விஜய் ப்ரோ. அவர் தான் இந்த நம்மளோட ப்ரொடக்ஷன் டீம்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, இவர் எங்கள் அண்ணன். அப்புறம் வந்து இந்த ஃபைனல் அவுட்டு சவுண்டு மிக்சிங்கு டிஐ அவுட்டு எல்லாமே எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் விமல் ப்ரோ. சைடில் எப்படி சிரிச்சிருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் நம்ம ஜான் விமல் ப்ரோ. அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் வில்லியம், அண்ணன் தம்பி 2 பேருமே. ஜான் வில்லியம் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, சிஜியோட 2 அவுட்டு 2 என்னடா 2 வர மாட்டி சுரிஞ்சிட்டு இருக்கும்போது தான் அப்போ ஒரு என்ட்ரி கொடுப்பாரு. இந்த எடுக்கிறப்போ 2 என்ட்ரியில் 2 எடுத்துருவார். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட ஜான் வில்லியம் ப்ரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷ், அந்த 1/4 கண்ணாடி போட்டு ஒருத்தர் அங்கிட்டு தெரியுமா, டைலாக்கே பேசாமல் அவர் தான் அந்த மகேஷ். அவர் என்ன பண்ணுவார்னா, நம்மளோட டப்பிங் எல்லாமே அவுட் எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட மகேஷ் யூனிக். அவ்வளோதான், அவர் தான் அந்த ஐடி சொல்ல சொன்னார். யூனிக் சொல்லிட்டேன், ஓகே நோ ப்ராப்ளம். அப்புறம் வந்து கேமரா டீம் யார் பார்த்தீங்கன்னா கிரண், விக்கி, இவங்க 2 பேர் தான் நம்மளோட 143யோட கேமரா பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி நான் இந்த இடத்துல பெருமையாக சொல்லி ஆகணும். லைட் வைக்கணும் அப்படி ஒரு லைட் வைப்பாங்க. எங்கெல்லாம் லைட் வருதுன்னே தெரியாதவங்களாம் லைட் வைப்பாங்க. அப்படி ஒரு டீம் மெம்பர்ஸ் தான் அவங்க 2 பேருமே. அப்படி சொல்ல சொன்னாங்க, எழுதி கொடுத்தாங்க, அதே மாதிரி சொல்லிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்னேஷ் ப்ரோ என்னன்னு சொல்லணும்னா, அவர் தான் இந்த தங்கநேரியோட கம்யூனிட்டி போஸ்ட்லாம் அவர் தான். ஜிப்பையிலேருந்து போஸ்ட்டு போடுறதுலேருந்து மரண வெயிட்டிங்கு வாத்தி கம்மிங் இப்படிலாம் போட்டு வெறுப்பேற்றி ஆடியன்ஸை கடுப்பேற்றுறதுலாம் நம்மளோட விக்னேஷ் ப்ரோ தான் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் எடிட்டிங், நம்மளோட எடிட்டிங் டீம் பார்த்திங்கன்னா நம்ம லூயிஸ் ப்ரோ ஒன் ஆஃப் த எடிட்டிங் டீம் மெம்பர்ஸ் தான். அப்புறம் ரியா வந்து ரைட்ரு, ரயான் வந்து சிஜி ஆர்டிஸ்ட்டு, ரித்திக் வந்து இப்படி கண்ணாடி போட்டிருப்பேன். அண்ணன் என்னன்னே அவுட்டு வேணுமானே, டே குட்ரா அவுட்டு அப்படின்னோடனே ஒரு டைம் கூட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் அவுட்டை கரெக்டாக கொடுத்துருவான். அடுத்து அமர் ப்ரோ வந்து, அமர்வை பற்றி நான் சொல்லி ஆகணும், என்ன சொல்கிறது தெரியல இருந்தாலும் சொல்கிறேன். அவர் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆஃப் தங்கநேரி சேனல்ஸ் கூட சொல்லலாம். அப்புறம் ஸ்ரீநாத் இப்போ வந்து நம்ம கூட சேர்ந்த ஒரு சின்ன பையன். அப்புறம் வந்து என்ன சொல்கிறேன் அவனை பற்றி, சரி அவனை பற்றி நீங்களே தான் வச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கெல்லாம் கடைசியாக ரொம்ப லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போதில்லை. இதுக்கெல்லாம் கடைசியாக ஒருத்தர் லெஜெண்ட் அகிலன் சொல்லிட்டு அவனே எழுதி கொடுத்துருக்கான், பின்னாடி தான் இருக்கான். ஸோ இவன் தான் அகிலன். வந்து நம்ம 143யோட டைட்டில் டிசைனிங்லேருந்து அந்த ஆட்டு வந்து டம்முன்னு குத்துறது, பின்னாடி ஆட்டு பறக்கிறது, அங்கங்கே அந்த அனிமேஷன்லாம் பண்ணுறது எல்லாமே நம்ம அகிலன் வரலாம் பண்ணிகிட்ருக்காரு. வேறு என்ன சொல்லணும், லோகோ தங்கநேரியில் தம்பி இன்னும் கொஞ்சம் கீழே போட்டு நல்லா பொறுக்குப்பா யாராவே. அப்புறம் தங்கநேரியில் பார்க்குற அந்த லோகோ, அந்த 143 அந்த டைட்டில் டிசைன் டம்முன்னு நடிக்கிறது எல்லாமே நம்ம அகிலன் தான் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ எடிட்டிங் அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. யாரு இப்போ கேமரா அவர் தான் பண்ணுறாரு. இதில் பெருமையாக வர சொல்லிக்கணும், இப்போ கேமரா அவர் தான் பண்ணுறாரு இந்த வீடியோக்கு. உங்களுக்கு அறிவுன்னு. ஸோ அகிலன் வந்து ஆலினால் அழகராஜான்னு கூட சொல்லலாம். போகும்போது வடை வாங்கி கொடுத்துரு. ஸோ இவங்களை பற்றி எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டேன். ஆனால் ஒரே ஒரு ஆள் மிஸ் ஆகிறாரு. யாருன்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். எனக்கு கண்ணாடி காணும் தம்பி, அந்த கண்ணாடி மட்டும் குறானா டப்பா. இந்த கண்ணாடியில் அந்த கண்ணாடி எங்க? ஐயோ கண்ணாடிங்கடா. 15 minutes later. தேடுறதுக்குள்ளே வீடியோவே முடிஞ்சு போயிடும் போல. அது கொஞ்சம் காமெடியாக இருக்குங்க. சரி ஓகே. ஸோ தங்கநேரியில் என்ன சொல்லணும், சரி நான் ஓகே. தங்கநேரி பற்றி சொல்லணும்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 143யோட டேரக்ஷன் நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
ஸோ ஸ்கிரிப்ட் டைரக்ஷன் எல்லாமே நான் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே தெரியும் நல்லா போயிட்டுருக்குன்ட்டு. இதுக்கப்புறம் நாங்கள் நிறைய யோசிச்சு வச்சுருக்கோம், டம்முன்னு எழுதி வச்சுருக்கோம், எல்லாம் ஒன்று ஒன்றா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு மிக்க நன்றி. அடுத்து வாங்க கமெண்ட் செக்ஷன் போகலாம். அப்பாடா ஓகேங்க. இப்போ கடைசி செக்மெண்ட் வந்துருவா. என்னென்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட நிறைய கேள்வி கேட்கணுங்க. உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கணுங்க, என்னங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் கேட்டுருந்தீங்களே. ஸோ எல்லா கேள்வியும் நம்மளுக்கு வந்திருக்கு, அப்படியே இன்ஸ்டாகிராமில் டம்னு வந்திருக்கு. ஸோ எல்லாத்தையும் படித்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்ஸையும் நான் படிக்க ரெடியாக இருக்கேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு படிப்போம். எச்சிபா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்கள் லைஃப்பில் மிஸ் பண்ணுற விஷயம்னா என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னா, என் லைஃப்பில் நான் மிஸ் பண்ணுற விஷயம்னா என்னோடய சைல்டுஹுட்னு சொல்லுவேன். ஏன்னா சின்ன வயசில் ஜாலியாக டம்னு தெரிஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ஒர்க், நிறையா கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயம் வந்திருக்கு. ஸோ லைஃப்பில் நிறைய விஷயம் மிஸ் பண்ணுறேன். என்னோடய ஸ்கூல் டைமில் ஒரு விஷயம்லாம் நடந்துச்சு. என்னோட ஸ்கூல் டைமில் நிறைய மெமரிஸ்லாம் இருந்தது. அந்த விஷயத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அது என் லைஃப்பில் மறுபடியும் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வரணும். என்ன வரும். ஓகே, இப்போ அடுத்து வந்து வை ஸோ க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. அந்த க்யூட்டுக்கான பதிலே கட்டு. ஓகே, வணக்கம் தம்பி. வாங்க அகிலன் பின்னாடி இருக்க அவரே வணக்கம் தம்பிங்கிறார். வணக்கம் தம்பி. ப்ரோ ஓகே ப்ரோ, என்னுடைய கேள்வி எபிசோட் 14 எப்போ வரும்? உங்களுக்கு ஆக்டிங்கில் நடிக்க எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ஓகே, 14 வந்து அடுத்த வாரம் 14 கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆக போகுது. அதை சொல்ல மாட்டேன் பாருங்கள். அடுத்த வாரம் நம்ம எபிசோட் 14 ரிலீஸ் ஆக போகுது. ஆக்டிங்கில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, நான் சின்ன வயசுலேருந்து நல்லா டான்ஸ் ஆடுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் 3 வயசுலேருந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். என்னம்மா 3 வயசுலேருந்து டான்ஸ் ஆடுறேன்னா 2 வயசா? ஓகே, எங்கள் அம்மா 2 அப்படிங்கிறாங்க. 2 வயசுலேருந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் போல். அப்போலேருந்து சின்ன வயசுலேருந்து டான்ஸ் தான். டான்ஸ் மூலிமா தான் வந்த இந்த ஆக்டிங் எல்லாமே. எல்லாருமே சொல்லுவாங்க, எப்படி நீங்கள் அதுக்குள்ளே டக்குன்னு வந்துட்டீங்க, எப்படி நீங்கள் வளர்ந்துட்டீங்க அப்படிலாம் கேட்பீங்க. டக்குலாம் வளரலைங்க. நான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு இது பண்ணனால தான் இப்போ ஓரளவு உங்களுக்கு வெளியே தெரியுறது காரணமே அதான். எனக்கு பின்னாடி எங்கள் அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ இதை நினச்சா ஃபீல் பண்ணுறீங்களாமே? வேணாம், அந்த ஃபீலிங்கே வேணாம், நோ ஃபீலிங். எதுலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கலைஞர் டிவி ஓடியோவில் பார்ப்போம். சீசன் 2 செமிஃபைனலிஸ்ட், அப்புறம் ஜெயா டிவி, பாலிமர் டிவி, எல்லா டிவிலையும் வந்திருக்கேன். ஆனால் வெளியே மட்டும்தான் தெரியல. ஸோ இப்போ இந்த யூடியூப் சேனல் தங்கநரி மூலிமா தான் நான் வெளியே தெரிஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் சேதுபதி மூவியில் நடிச்சிருந்தேன், கால்ஸ் மூவியில் நடிச்சிருந்தேன். கால்ஸ் மூவியில் வந்து ஒரு மாமா பையன் ரோல் பண்ணியிருப்பேன். மாமா பையனா ஒரு விஜய் சித்ராவுக்கு மாமா பையனாக பண்ணேன். அந்த ரோலை பார்த்து நிறைய பேர் நீங்கள் நடிச்சதெல்லாம் நல்லாயிருக்கு, ஆனால் உங்கள் கேரக்டர் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னீங்க. பட் நான் என்னங்க பண்ண முடியும்? அது ஒரு கேரக்டர், ஒரு டேரக்டர் கொடுக்கும்போது நான் பண்ணி தான் ஆகணும். அந்த கேரக்டர் வந்து நிறைய பேரால் பேசப்பட்ட கேரக்டர். ஏன்னா சின்ன வயசில் நிறைய அப்யூஸ்லாம் நடக்குது. ஸோ அந்த கேரக்டர் வந்து நான் ஒரு சோசியல் மெசேஜாக சொன்னால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த கேரக்டர் எடுத்து பண்ணேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி. இந்த வீடியோவில் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க ப்ரோ. யார்? கமலேஷ். ரொம்ப தப்புமா, ரொம்ப தப்பு. அவுட் டேரக்டர் ஷார்ட் ஃபிலிம் ஆர் வெப் சீரிஸ்? அதை நீங்கள் நல்ல டேரக்டரை பற்றி கேட்டால் நல்லாருன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு வாய்ப்பு தந்தா நல்லாயிருக்கும். எல்லோரும் ஒரு வாய்ப்பு தேடி அலைகிறோம். எல்லோரும் வாய்ப்பு தேடி அலைகிறீங்க. அந்த வாய்ப்புக்காண்டி தான் நம்ம தங்கநரி சேனல் உழைச்சிட்ருக்காங்க. நாங்கள் உங்களை வந்து எங்கள் டீம் மெம்பர்ஸாக ஏற்றுக்க ரெடியாக இருக்கோம். லவ் பண்ணுறீங்களா? கொஷின் பாஸ். 143 எபிசோட் போட போகிறீங்களாண்ணா? அடுத்த வாரம் போடுவேன், பார்த்து ரெடியாக இருங்க. ஒருத்தர் அங்கே பாரு. இந்த மெசேஜ் கேட்கும்போது எனக்கு அப்படியே இந்த கமெண்ட்ஸ் படிக்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக வருது. நீங்கள் ஏன் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாது? நல்ல கேள்வி தான். ப்ரொடக்ஷன்னா காசு இருக்கணும். எங்கள் டீமில் சுத்தமாக கிடையாது, அது வேறு விஷயம். கேள்வியில் கேட்காதீங்க. அம்புட்டு கஷ்டத்தை உள்ளே அடக்கி வச்சுருக்கேன், வெளியே கொட்ட முடியாமல் இருக்கேன். நீங்கள் இன்னும் நிறையா வீடியோ பண்ணுங்கள். நீங்கள் நல்லா பெரிய ஆள் ஆகணும், இதுக்கு ரிப்ளை பண்ணணும். தேங்க்யூ. கொஞ்சம் நல்ல பையன்தான். நல்ல ஒரு பேருங்க, கொஞ்சம் நல்ல பையன் தான் ஒரு இன்ஸ்டா ஐடி. உங்கள் ஏஜ்? என்னோடய ஏஜ் வந்து 22 23 22. 22 வயது உள்ள ஒரு அஜித் யூனிக் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் கிட்ட எப்படி பேசணும்னு தெரில, அதான் இந்த மெசேஜ் பண்ணுறேன். உங்களுக்கு லக்ஷ்மி தெரியும், உங்களுக்கு தனலக்ஷ்மி தெரியுமா? தனலக்ஷ்மி, சுபலக்ஷ்மி, எல்லா லக்ஷ்மி இருக்காங்க. அதில் எந்த தனலக்ஷ்மி தெரியலையே. எல்லாருமே கேட்குற ஒரே பொதுவான கேள்வி, 143 எப்போ ரிலீஸ் ஆகும் அடுத்த எபிசோட்? சீக்கிரம். ஒரு பொண்ணு வந்து பிங்கின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, லவ் யூ, நீங்கள் சூப்பராக இருக்கீங்க, சீன் போடாதீங்க, சும்மா சொல்லி பார்த்தேன். இது என்னம்மா இது? நீயே லவ் சொல்கிற, நீயே சீன் போடாதீங்கன்னு சொல்கிற, நீயே சும்மா சொன்னங்கிற. பட் ஐ லைக் திஸ் கமெண்ட், நல்லாயிருக்கு. உங்கள் சேனலில் ஆடிஷன் வைப்பீங்களா ப்ரோ? நாங்களும் வச்சுட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் வரீங்க, ஆனால் யாரும் கரெக்டாக இருக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் அழகாக இருக்கீங்க, ஆய் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் ஒரு ஆய், எல்லாத்துக்கும் ஒரு ஆய் ஆய் ஆய். எனி ரோல் இருக்கா மாமே? நிறையா ரோல் இருக்குது மாமே, ஆனால் உனக்கு என்ன ரோல் இருக்குமோ அதை கண்டிப்பாக சூஸ் பண்ணி நடிக்கலாம் மாமே. உங்கள் க்ரஷ் நேம் சொல்லுங்கள். என் க்ரஷ் நேம் ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க நேம் நசீரியா. பல நாள் அழுதுருக்கேன், கனவுகளோடு இருந்திருக்கேன். நல்லா இருங்க. ஃபகத் ஃபாசில் ஒரு நல்லாயிருக்கும். நல்லா இருங்க.
யுவர் ஸ்டடி குவாலிஃபிகேஷன். நான் என்ன படிச்சிருக்கேன், உங்கள் ஸ்டடியோட குவாலிஃபிகேஷன் என்ன கேட்குறீங்க? கரெக்டான ஒரு கேள்வி தான். நான் வந்து சினிமோட்டோகிராஃபி எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருக்கேன். இப்போ ஒரு தங்கநெறின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அவ்வளோதான் படிச்சிருக்கேன், வேறு ஒன்று. அப்புறம் வந்து இப்போ எம்எஸ்சி போட்டிருக்கேன். மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் வந்து எம்எஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் பெங்களூர் ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ நீங்கள் கமிட்டடா? நீங்கள் கேட்குற கேள்விலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் என் மனசுக்கு தான் கொஞ்சம் புண்படுத்தும் வழி இருக்குது. கமிட்டடுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாமல் வளர்ந்த ஒரு பையனாக ஆகிட்டேன். என்ன எவ்வளோ நம்ப மாட்டேங்கிறாங்க. ஓகே நோலா. ஓகே தெரிலங்க, கூடிய சீக்கிரம் ஆகலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்படி யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கமிட் ஆகலாம். மதுரைக்கு வந்தால் உங்களை மீட் பண்ணலாமா? நீங்கள் மதுரைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஆக்சுவலாக எனக்கு ஒரு பிளான் இருக்குது. என்னென்னா தங்கநெறி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே ஒரு நாள் ஒரு மீட்டிங் பாயிண்ட் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து நாங்கள் மீட் பண்ணதுக்கு எங்ககிட்ட காசு இல்லாமல் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஒரு அப்படி வந்து ஒரு நிலமை வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாத்தையோட ஒரு மீட் பண்ணுவோம். ஐ கேனாட் கெட் மை ஐ ஆஃப் யூ, வை யூ ஆர் சச் எ ட்ரக், ஐ எம் அடிக்டட் டு யூ. கேத்ரின், நைஸ் கமெண்ட், தேங்க்யூ ஸோ மச். கோபப்படுறாங்க, இட்ஸ் டென்ஷன் ஆகுது. ஓகே, உங்கள் நேட்டிவ் எங்க? எங்கள் நேட்டிவ் வந்து சொல்றா, சொந்த ஊர் எந்த ஊரா? நானும் மதுரைக்காரன் தான்டா. அந்த மாதிரிலாம் நாங்கள் மதுரை தான். நிறைய பேர் சென்னையா, பாண்டிச்சேரியா, துபாயெல்லாம் கேட்டீங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே இருக்க மதுரை, நம்ம மதுரையில் தான் எல்லாருக்கும் டீம்மேட்ஸ் எல்லாமே. நம்ம மதுரையிலேருந்து இப்படிலாம் பண்ண முடியுமா நிறைய பேர் கேட்டீங்க. எங்கள் மதுரையிலேருந்து நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம்னு சொல்ல வரோம். எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட். ஓகே, அடுத்து உங்கள் ட்ரீம் என்ன? ஒரு சினிமாக்குள்ளே போகணும், எங்கள் டீம்மேட்ஸ் எல்லாருமே போகணும். பெருசாக சாதிக்கணும்னா எங்களுக்கு கிடையாது. இவ்வளோன்னு சாதிச்சாலுமே போதும், பெருசாக இருக்கும்னு நினைக்கிறோம். எங்களோட ஸ்டூடியோவை டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு டெவலப் பண்ணுறது தான் எங்களோட வேலையே. 7.1, அப்புறம் டப்பிங் ரூம், அப்புறம் டிஐ கலரிஸ்ட் ரூம், எல்லா ரூமுமே நம்மளோட மதுரையிலேருந்து பண்ணணும் தான் எங்களோட ரொம்ப பெரிய ஆசை. ஏன்னா அது எல்லாருமே ஒரு சினிமானா சென்னை அங்கே தான் போகணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த ஒரு பிளாட்ஃபார்மை லைட்டாக ஒரு டியூன் பண்ணணும் தான் எங்களுக்கு ஆசை. அதுக்கான டியூனிங் பாயிண்ட்டாக நம்மளோட ஸ்கைட்டோமேக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக 100% ஷோராக சொல்கிறோம். நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கை கொடுக்குறோம், கண்டிப்பாக வருவோம்னு நம்புகிறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம ஸ்டூடியோ பற்றி. ஸோ எல்லாருமே படித்தவங்க தான் எங்கள் கூட இருக்காங்க. ஒரு நல்ல யங் டேலண்டட் ஃபெலோஸ் தான் எங்கள் கூட இருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் நல்லா பண்ணுவோம், வெறித்தனமாக பண்ணுவோம், நல்லா வருவோம்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களோட 143 எல்லாரும் நிறைய பேர் சொல்லிக்கிங்க குவாலிட்டியில் சூப்பராக பண்ணுறீங்க, நல்லா பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அதுக்கான காரணம் எங்கள் டீம் மெம்பர்ஸ் தான், பேக் ஹெட் டீம் மெம்பர்ஸ் தான். ஸோ எல்லாருமே கரெக்டாக சப்போர்ட் பண்ணுங்கள். வாட்ஸ் யுவர் டிஓபி டெல்மி அப்படிங்கிறாங்க. 11/5/1999 நான் பிறந்து விட்டேன். காலையில் 6 மணியா என்ன மணிமா? 6 மணியா 6:30? 6:10 தான் பிறந்தேன் நான். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஜாதகம் பார்க்கலாம் கூட பாருங்கள், நல்ல விஷயம் தான். 100% சிங்கிளாக கமிட்டட். 100% பியூர் தக்காளி சட்னி எல்லாம் போட்ட ஒரு சிங்கிள் தான் நான், பியூர் சிங்கிள். அப்போ கமிட்டடா நான்? இல்லைல்ல, சிங்கிள் தாங்க நான். சி ஆள் ஒரு வாட்டி எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். என்னங்க இம்புட்டு போயிட்டுருக்கு? இதை படிக்கிறதுக்குள்ளே ஒரு 20 நிமிஷம் போயிடும் போல. ஆடியன்ஸ் கட் பண்ணி வீடியோ விட்டு போயிடுவாங்க போல வெளியே. ஓரளவு எல்லா மெசேஜ் படிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் யார் மெசேஜ் படிக்கலைன்னா கோவப்படாமல் இருங்கள். அடுத்த வீடியோ ஒன்று போடுவேன், அதில் நான் கண்டிப்பாக படிப்பேன் என்று கூறுகிறேன். ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எங்களோட ஹிஸ்ட்ரி பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து பெரிய லெவலெலாம் ஏர்ன் பண்ணல, பெரிய லெவலெலாம் எதுவுமே பண்ணலை. எங்களால் முடிஞ்ச அளவுக்குலாம் பண்ணுறோம். எங்கள் டீம்மேட்ஸ் கூட இருந்த அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே மிக்க நன்றி. ஏன்னா பெரிய லெவலில் எங்களுக்கு பேக் போன் ஃபோன்ஸ் பெரிய லெவலில் பேக் போன் அமௌண்ட் சப்போர்ட்லாம் யாருமே எங்களுக்கு கிடையாது. நாங்களாக லோன் போட்டு எங்கள் டீம்மேட்ஸாக சேர்ந்து தான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஸ்டூடியோ அப்படி தான் லோன் போட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு லெவலுக்கு வருவோம் அப்படின்ட்டு. உங்களால் முடிஞ்சால் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அடுத்து வந்து ஒரு நல்ல வெப் சீரிஸாக நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்டர், நல்ல ஒரு ப்ரொடியூசர் வேணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அப்படி வில்லிங்காக இருக்கீங்க, எங்களை நம்பி உங்களால் பண்ண முடியும்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுக்கான ஒர்த்துள்ள பர்சன்ஸாக நாங்கள் இருப்போம். ஸோ கைஸ் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு மிக்க நன்றி. ஒரு சலாம் கூட போட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லைனா நாங்கள் கிடையாது. ஸோ தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல். அடுத்த வீடியோ வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். வாங்க அடுத்த வீடியோ.